2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வரை வசனம் 1. எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூடயே எழுந்து புறப்பட்டு போய் இங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். Then spake Elisha unto the woman whose son he had restored to the life, saying, Rise and go and thine household, and the sojourn wheresoever thou canst sojourn. For the Lord yet and called and for the famine, and it and shall also come upon the land 7 years. வசனம் 2. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாருடன் கூடனே புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். And the woman rise and did, and after the saying of the woman of the man of the God, and she went with Aaron's household and sojourned in the land of these Philistines 7 years. வசனம் 3. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்திற்கு விட்டு திரும்பும் வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். And it's come to pass at the 7 years, and that is, a woman returned out of this land of the Philistines, and she went for to the cry unto the king Aaron's house and for your Lord land. வசனம் 4. அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியனுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். And the king talked the Gehazi the servant of the man of the God, saying, Tell me, I pray thee, all the great things that an Elisha hath done. வசனம் 5. செத்து போனவனையே உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற பொழுது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய இந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். And it's come to pass, as he was telling these kings how he had restored a dead body to the life, that behold, and the woman whose son he had restored to the life cried to this king for year and house and for this land. And Gehazi said, And my lord, O king, this is the woman, and this is the heir and son, whom Elisha restored unto the life. வசனம் 6. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்துச் சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியாய் நியமித்து அவளுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன இந்த நாள் முதல் இது வரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ய என்றான். And when this king asked the woman, she and told him. So the king appointed unto her is the creation of officers, saying, Restore all that in was and years, and all this fruits of the field, and since the day that she left this land, even unto now. வசனம் 7. சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்திலேயே வியாதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. And Elisha come to the Damascus, and Benaiah the kings of the Syria was then sick. And it was and told him, and saying, The man of the God, it's come hither. வசனம் 8. ராஜா
அகசியலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்க பிழைப்பேனோ என்று அவளை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கச் சொன்னான். And the king said unto the Hazael, take your president in thine hands, and go meet the man of God, and inquiry of the Lord by him, and saying, shall and recover of this disease. வசனம் 9. கே ஆஸ்கேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலே 40 ஒட்டகங்களின் சுமையான கணிக்கையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், அவனுக்கு முன்பாக நின்று, சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதியை நீங்க பிழைப்பேனோ என்று கேட்க சொன்னார் என்றான். And so Asa went to the meet him, took a present with him, and he went of every good things of the Damascus, 40 camels, Bridan and Kaman stood and before them, and said, and they, son Benatat, kings and Syria, hate and send me to thee, saying, shall and recover of this discourse. வசனம் 10. எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்க பிழைப்பீரோ என்று அவனுக்குச் சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் உனக்கு காண்பித்தார் என்றான். And Elisha said unto him, and go say unto him, they mayest and graciously recover habit. The Lord and hate and swore on me, that he and shall surely die. வசனம் 11. பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திரும்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான். And he stood on his and continued steadfastly until and he was and as made, and he the man of the God of the pit. வசனம் 12. அப்பொழுது அசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினாலே அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி, அவர்கள் வாலிபர்களை பட்டயத்தினால் கொன்று, அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி, அவர்கள் கர்ப்ப விதிகளை கீறி போடுவாய் என்றான். And Asa said, and was wept in my Lord. And he answered, and because I know this evil that thou and world and do unto the children of the Israel, they are on strong hold, and with those set up fire, and they are young man, and with and thou and slay with the sword, and will and dish their and children, and rip up their women with and child. வசனம் 13. அப்பொழுது அசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்த நாயாகிய உமது அடியேன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சிரியாவின் மேல் ராஜாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். And Hazael said, and what is they and servants a dog, that he and should and do these great things? And Elisha answered, and the Lord and hate and swore, see were me, and that thou and shalt and be king over Syria. வசனம் 14. அவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்திலே வந்தபொழுது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு அவன், நீ வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, so he and departed from Elisha.
and come to his master, who said unto him, What said an Elisha to thee? And he answered, He told me that thou shouldest and surely recover. வசனம் 15. மறுநாளிலே ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தேய்த்து அவன் முகத்தின் மேலே விரித்தான். அதிலே அவன் செத்துப்போனான். அகஸ் கீழ் அவனுக்கு பதிலாக ராஜாவானான். And it's come to pass, and the morrow that and he took a thick cloth and dipped it in water and spread it and his face, so that he and died. And Hazael regained in this stand. வசனம் 16. இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதியாவில் இன்னும் ராஜாவாய் இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதியாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான். And in the 50 years of this Joram, the sons of the Anab, the kings of Israel, Josaphat and being that king and Judah, Joram, the sons of the Josaphat, kings of the Judah, began to their reign. வசனம் 17. அவன் ராஜாவாகிற பொழுது 32 வயதாயிருந்தான். 8 வருஷம் எருசலேமை ராஜ்யபாரம் பண்ணினான். 32 years and old and was and when he and began to the reign. And he and regained 80 years of the Jerusalem. வசனம் 18. அவன் இஸ்ரவேலின் ராஜாக்களில் வழியிலே நடந்து ஆகாயப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாயப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான். And he walked in this way of the kings of the Israel, as did this house of this Anab. For this and daughters of the Anab was an his and wife, and he did evil in this sight of the Lord. வசனம் 19. கர்த்தர் உன் குமாரர்களுக்குள்ளே இந்த நாள் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதைபடி அவனின் நிமித்தம் அவர் யூதியாவை முற்றிலும் கொடுக்கவில்லை. Hate the Lord and world and not and destroyed and Judah for the David his servant's sake. This he promised him to give him a levy, a light unto these children. வசனம் 20. அவன் அந்த நாளில் யூதியாவுடைய கையில் கீழே இருந்த ஏதோமியர்கள் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். In this day and Edoms and revolted from and under the hands of the Judah and made a kings over and themselves. வசனம் 21. அதனாலே யோராம் சகல ரதங்களுடன் கூடவும் செபீருக்கு புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியிலே எழுந்திருந்து தன்னை வளைத்து கொண்ட ஏதேமியர்களையும் ரதங்களின் தலைவர்களையும் முறியடித்த பொழுது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். So Joram went and over this Jair and all the chariots with him, and he rose by this night and smote the Edomians which encompassed him on about, and the captains of the chariots, and his people fell into their tents. வசனம் 22. அப்படியே யூதேயாவும் கைகளிலே கிளைத்த ஏதோமியர்கள் இந்த நாள் வரைக்கும் இருக்கிற பொழுது கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். And Edom and revolt let Raman under the hands of this Judah, and to this and days and the Lebanon
revolted at this sometimes. வசனம் 23 யோராமின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவையும் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. And the rest of this act of the Joram and all that he did, and here and they not and written in the book of the chronicles of these kings of Judah. வசனம் 24 யோராம் தன் பிதாக்களுடனே நித்திரையடைந்த தன் பிதாக்களிடத்திலே தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். And Joram and slept with his fathers and was and buried with his fathers in the city of the David. And Azariah his sons and regarded in this stand. வசனம் 25 இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷத்திலே யூதேயாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகேசியா ராஜாவானான். And in the 15th year of the Joram, the sons of the Anab, kings of the Israel, and did and Azariah, the sons of the Joram, kings of the Jordan, began this reign. வசனம் 26 அகசியா ராஜாவாகிற பொழுது 22 வயது இருந்தது. ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாகி ஓம்ரியின் குமாரத்தியனான அவன் தாயின் பெயர் அத்தேலியாள். 20 years 20 years old, and when he began to the reign, and this regained 1 year in Jerusalem, and his mother's name was an Athaliah, the daughters of the Omri kings of the Israel. வசனம் 27 அவன் ஆகாப்புடைய வீட்டாரின் வழியை நடந்து ஆகாப்பின் வீட்டாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆகாப் வீட்டாருடனே சம்பாதம் கலந்திருந்தான். And he walked in the way of the house of the Anab, and did evil in the sight of the Lord, and as did he and house of the Anab, for he was and the sons of the laws of this house of the Anab. வசனம் 28 அவன் ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் உடன் கூட கீலேயாத்திலுள்ள ராமாத்திற்கு சிரியாவின் ராஜாவாகிய ஆஸ்கோலோடே யுத்தம் பண்ண போனான். சிரியார்கள் யோராமை காயப்படுத்தினார்கள். And he went with his Joram, the sons of the Arab, of the war of the against and Azarah, kings of the Syria in the Remetole, and the Syrians, and when that யோராம். வசனம் 29 ராஜாவாகிய யோராமன் தன் சிரியாவின் ராஜாவாகிய அகாசுடனும் யுத்தம் பண்ணுகையில் சிரியார்கள் ராமாவிலே தன்னை வெட்டி கையங்களை ஆற்றிக்கொள்ள யோலுக்கு போயிருந்தான். ஆக பின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதேயாவின் ராஜாவாகிய யோராம் குமாரர்கள் அகாசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். And King and Joram went and back to be and healed and in the Jerali of this one nets which the Syrians hadn't given him, and Ramah when he forgot again, and Asa kings of Syria, and Anazah the sons of the Joram kings of the Judah went and down to the sea, and Joram the sons of the Anab in the Jerah, because he was sick. Hi friends, bye.